உங்கள் சொற்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படிங்க காப்பாற்றும், காப்பாற்றவும் செய்யும். நம்மளால் நம்ம சொற்களால் நம்ம வந்து பலருக்கு நம்ம பேசுகிறது யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று பலருக்கு தெரிகிறதும் இல்லை. அதனால் பலவித பிரச்சனைகள், சில பேர் பேசுவாங்க பாருங்கள், எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு மன வருத்தங்கள், அந்த பேசுகிறதுனால மன வருத்தம் வரலாம், அவங்க வந்து ஒரு விரகதி ஆகலாம். இது மாதிரிலாம் ஒரு பேச்சிலேயே நம்மளுடைய பேச்சு வந்து எப்படி இருக்கணுங்கிற பற்றி தான் ஒரு கதையுடன் சின்ன அனந்தல். ஹாய், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். இப்போ வந்து நமது சேனல் லைக் அண்ட் ஷேர். ஓகே, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க. அவருக்கு ஒரு மகள் இளவரசி இருந்தாள். அவர் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியவே தெரியாது. எங்கே பேசினாலும் வம்பு பிரச்சனை, இதை மாதிரி தான், ஒரு இங்கிதமே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாள். இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய கவலை, இவளை எப்படி திருத்துறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரை, இவளை திருத்தின பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எப்படி திருத்துவீங்களோ தெரியாது சொல்லிடுறாரு. அமைச்சருக்கு வந்து கஷ்டம்தான், ஆனால் என்ன பண்ணுறது, அரச கட்டளையாச்சே, சரின்ட்டு அவர் ஒப்புக்கிறாரு. ஒப்புக்கொண்டு அமைச்சர் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன ஒன்று தான், நம்ம இளவரசியை வந்து புரிய வைக்கணும்னா யாருக்கு, இவளை வந்து நம்ம வந்து வேறு நாட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போகிற நாளும் வந்துச்சு. வந்து ஒரு பல்லக்கில் காவலாளர்களுடன் எல்லாரையும் அனுப்பி அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. அமைச்சர் சொல்கிறப்ப இவனும் சந்தோஷமாக, என்ன நாடு தானே, அங்கே போய் நம்ம இருந்துக்கிட்டு திரும்பி போயிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி போகிறான். போகிற உடனே அங்கே போன உடனே தாங்க தெரிஞ்சுது அது வந்து ஒரு வானர ராஜ்யம், வானரங்கள் இருக்கிற ராஜ்யம். அங்கே வந்து அந்த வானரங்கள் தான் நிறைய இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவளை போய் வாசலில் இறக்கி விட்டுட்டு வந்துடுறாங்க. இவள் வாசல்லேருந்து உள்ளே போகிறான். உள்ளே போனே அங்கே ஒரு பெரிய வானரங்கள் தானே இருக்கும் எல்லாமே. வானர காவலாளி வந்து ஒடியாந்து, நீ எங்கேருந்து வந்தாய், நீ யார், எதுக்கு வந்த, நீங்கள் இது வந்து வானரங்கள் இருக்கிறோம், மனிதனே வரக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவனை விலங்க போட்டு ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போனேன்னா, ராஜாவும் வானர ராஜா தானே, வானர ராஜா உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரே கோபம். டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த தண்டத்தெல்லாம் டக்குன்னு அடிச்சுட்டு கம்பீரமாக நல்லா வந்து, யார் நீ, என்ன ஒற்றனா, இல்லை என்னை எதுக்கு, யார், எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வானர ராஜா கேட்குறாரு. கேட்குற உடனே இவருக்கு பயம் வந்துடுது. இவன் என்ன பண்ணுறா, பயந்துக்கிட்டே இது பண்ணிட்டு சொல்கிறா, இது வந்து இதை மாதிரி நான் இது மாதிரி தான் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொன்ன உடனே, சரி இவன் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது, சரி உண்மையாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வானர ராஜா என்ன பண்ணுறது, சரி இப்போ வந்து நான் ஒன்று விடுதலை பண்ணிடுறேன், ஆனால் நீ வந்து ஒரு 4 வார்த்தை இந்த நாட்டை பற்றி நல்லதாக பேசணும், உண்மை இருக்கணும், பொய்க்காக முகத்துதி பண்ணாமல் உண்மையாக பேசணும்னு சொல்லி இந்த வானர ராஜா கேட்குறாரு. உடனே இவளுக்கு தான் எந்த பேச்சுமே நல்லா வராதா. இவன் என்ன பண்ணால், இது குரங்கு ராஜா, நீங்கள் குரங்கா இருந்தால் கூட ஆட்சி நல்லா செய்வீங்க, இங்கே எல்லா குரங்குகளாக இருந்தால் கூட அந்த குரங்குகள் எல்லாம் நல்லா ஒழுக்கமாகவும் நல்ல ஊர் அழகாகவும் இருக்குது, குரங்குகள் சேர்த்து இவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு கோவம். என்ன இருந்தாலும் ஒரு ராஜா குரங்கும் சேர்த்துறாங்கன்னு சொல்லி இவளை இழுத்துட்டு போய் சிறையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன நம்ம தப்பாக பேசணும், இப்படி சிறையில் போட்டுட்டாங்களேன்னு சொல்லி இவள் சிறைக்கு வந்து போட்டுடுறாங்க. சிறையில் போட்ட உடனே வானம் ஒரு தடவை ராஜா வந்து இவள் சிறையில் பார்ப்பாரு. அப்போ இதே தான் சொல்லுவாள், நான் என்ன தப்பு பண்ணேன் குரங்கு ராஜா தான் கேட்பாள். எப்போ பார்த்தாலும் இதே கேட்க உடனே அவருக்கு இன்னும் இவன் மேலே இதே வரலை. உடனே இந்த அமைச்சர் என்ன பண்ணுறா, இன்னும் இந்த இளவரசியை நம்ம அனுப்பி ரொம்ப நாள் ஆகுது, இவளை வந்து நம்ம போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி இந்த அமைச்சர் வராரு. இந்த அமைச்சர் வந்த உடனே கேட்குறாரு, ராஜா இதே மாதிரி அரசர்கள் தூக்கிட்டு போகிறாங்க, காவலாளி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு, வந்து இதை மாதிரி நான் வந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து சொல்கிறார் அவர், ராஜா உங்களுடைய அரசை ராஜ்யத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராஜ்யம் ரொம்ப அழகாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறது, எல்லாமே நல்லா நடக்குது, நல்ல ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணீங்கன்னு சொல்லி இவர் இதை பற்றி சொல்கிறாரு. முகஸ்துதி சொல்கிறப்ப உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இந்த இளவரசிக்கிட்ட அழைச்சிட்டு வர்றாரு. இளவரசிக்கிட்ட அழைச்சிட்டு வந்த உடனே இவளை விடுதலை செய்கிறதுக்கு வந்து அழைச்சிட்டு வந்த உடனே இந்த இளவரசி கேட்குறா,
எப்படி நீங்களும் தான் அதே தான் சொல்லியிருப்பீங்க, உங்களை மாத்திரம் எப்படி அவர் இப்படி நல்லா பேசுகிறாரு சொல்லி கேட்ட உடனே, அம்மா நீ பேசுனதும் ஒன்று தான், நான் பேசுனதும் ஒன்று தான். ஆனால் நீ எப்படி பேசின, அது குரங்குகள் ராஜ்யமாகவே இருந்தால் கூட குரங்குகள்னு நீ அழுத்தி சொல்கிறப்ப குரங்காக இருந்தாலும் அதுக்கு கோபம் வராதா? நீ ஏன் அப்படி பேசின, அப்படி பேசலாமா? அதனால தான் உன்னை போட்டாங்க. அதே தான் நானும் பேசினேன். ஆனால் ராஜா ராஜ்யம் இப்படி தான் பேசினேன், ராஜான்னு தான் பேசினதுனால எனக்கு அவங்க விடுதலை கொடுத்தாங்க. உன்னையும் விடுதலை நான் இதுக்கும் கேட்டேன், ராஜா அவங்க இளவரசி இதை மாதிரின்னு சொல்லி நான் இந்த குழந்தைக்காக விடுதலை கொடுக்கணும் நீங்கள் சொல்லி நான் கெஞ்சி கேட்டிருக்கேன். அதனால் அவருக்கு ரொம்ப ஆச்சு. இதே மாதிரி இருக்கிறப்ப நானும் அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக, அரசே உங்கள் ராஜ்யம் மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் உள்ளது, உங்கள் ராஜ்யம் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நடக்கிறது என்று கூறி இந்த ஒன்று தான் நானும் அதே மாதிரி தான் பேசினேன். ஆனால் நீ எப்படியாவது விடுதலை செய்யும் தான் உன்னை கேட்டேன் ஒழிய அப்பயும் நான் எப்படி பேசினேன், நான் பேசுகிற பேச்சு அரசே இது மாதிரி என்னை மன்னிச்சுடுங்க, மன்னரோட வாழ்க்கை இது மாதிரி அந்த குழந்தைய காப்பாற்றுங்க, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க, அதனால் நீங்கள் இதை மாதிரி எங்களுக்கு நல்லதே செய்வீங்க சொல்லி நான் கேட்டதுனால அவர் விட்டார். இப்படி தாங்க நாம் நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோன்ட்டு நிறைய பேருடைய மனத்தை பல நேரங்களில் நோகடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்போ என்ன பேசணுமோ, தவறான மனிதர்களிடம் தவறான வார்த்தைகள் பேசினா கூட எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போயும் இப்படி தாங்க, யார் எது வேணாலும் பேசலாம் சொல்லி அதிகாரம் இருக்கிறதுனால நம்ம எது வேணாலும் செய்யலாம்னா அதிகாரம் யாருக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் மாறுங்க. அதனால தான் கடவுளே சரி, மனுஷனாலும் சரி, பேசுவது ஒரு கலை. அந்த உலகத்தில் வாழ திறமையும் போதாது, பேச்சும் திறமையாக இருக்கணும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.